எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க. அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போறோங்க. பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரோங்க. அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு 2024 வருஷத்தை பார்க்க போறோங்க. அன்பார்ந்த ரிஷபம் ராசி அன்பர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா 12 ராசிகள்ல காலபுருஷனுடைய தத்துவத்துல 2வது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க இந்த ரிஷபம் ராசி. அதுலயும் குறிப்பா இந்த 12 ராசிகள்ல உயர்வான உள்ளம் கொண்டவர்களும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. பொதுவா இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பிறப்பு 365 நாட்களுக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எத்தனை ஆதாயம் கொடுக்க போகிறது, எத்தனை விரயங்கள் கொடுக்க போகிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவா கடவுள் ஒரு வாய்ப்பு அல்லது ஆதாயத்தை நமக்கு கண் முன்னாடியே காட்டுவாருங்க. அப்ப அந்த ஆதாயத்தை நாம வச்சுக்கிறதும் அதை விரயமாக்க மாத்துறதும் நம்மளுடைய கையில தாங்க இருக்கு. அதே போல அந்த ஆதாயத்தை சரியா பயன்படுத்தினவங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்துல இருக்கிறாங்க. அதே அந்த ஆதாயத்தை தவற விட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்ப கடவுள் கொடுக்கிற அந்த ஆதாயத்தை நாம சரியா பயன்படுத்தி கொள்றதும் பயன்படுத்தி கொள்ளாம போறதும் தாங்க இந்த வாழ்க்கை. அதனால தான் என்னைக்குமே புத்திசாலித்தனமாக இருக்கணுங்க. அதாவது புத்திசாலித்தனம்னா என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. பொதுவா மத்தவங்க கவலைப்படுறாங்கன்னு நீங்க கவலைப்படக்கூடாதுங்க. அதுதாங்க புத்திசாலித்தனம். அப்ப ரிஷப ராசிக்காரர்களே, இந்த 365 நாட்களும் நம்ம கடப்பதற்கு இறைவன் அளிக்கிறாருங்க ஒரு வாய்ப்பு. அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல 2 ஆதாயம் கொடுக்கிறாருங்க. அதுவே உங்களுக்கு 8 விரயம் கொடுக்கிறாருங்க. அதாவது நல்லா கேட்டுக்காங்க. அதாவது நம்மளுக்கு 0 இல்லாம 2 ஆதாயமாவது கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப விரயம் எத்தனை கொடுத்திருக்கிறாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 விரயம் கொடுத்திருக்கிறாருங்க. அதனாலதான் ரிஷப ராசிக்காரர்களை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எங்க எது நடந்தாலும் நீங்க கேள்வி கேட்கணும். அதே போல கணக்கும் பார்க்கணுங்க. அதாவது கேள்வினா எப்படிங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு அதுல சரியான பதில் கிடைக்கணும். அப்ப நீங்க கேள்வி கேட்கலன்னா உங்களை ஒரு ஒண்ணுமே தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒண்ணும் தெரியாத கேன அப்படின்னு உங்களை முடிவு பண்ணுவாங்க. இதுதான் இந்த உலகங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க ரிஷபராசி அன்பர்களே. அதே போல ஒரு உதாரணத்துக்கு நீங்க எங்கேயாவது ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி அமைதியா இருந்து பாருங்க. அதே போல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க சொல்லி பாருங்க. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆனா எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அமைதியா இருந்து பாருங்க. அப்ப மத்தவங்க உங்கள ஒண்ணும் தெரியாதவங்கன்னு நெனைச்சிருவாங்க. அதே போல உங்கள ஒரு டம்மி பீஸ்ன்னு நெனைச்சு எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அதுவே நீங்க ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு கேள்விய நீங்க கேட்டு பாருங்க. அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு புரியும், தெரியும். அதே போல நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த உலகத்திலேயே பதில் இல்லைங்க. உங்க உறவுகளிடத்திலும் பதில் கிடையாதுங்க. அதை விட உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்க கிட்டயே அந்த பதில் கிடையாதுங்க. அப்ப கடவுள் உங்களுக்கு 2 ஆதாயத்தை கொடுத்திருக்கிறாருங்க. உங்கள கைவிடலைங்க. ஆகையால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. அதாவது உங்களுக்கு அதிகமான ஆதாயத்தை கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் 2 ஆதாயமாவது கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? ஆகையால உங்கள கைவிட மாட்டாருங்க. அப்ப இந்த குரோதி வருஷத்துல நீங்க ரிஷப ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, எப்பயுமே விழிப்புணர்வோட இருக்கணுங்க. அதே போல உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தி நீங்க பொழைச்சுக்கணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய உறவுகளை நம்பி, மனுஷங்களை நம்பி நீங்க தப்பு கணக்கு போட்டுடுவீங்க. ஆகையால ரிஷப ராசிக்காரர்களே, இந்த கலி உலகத்துல
மிஷின கூட நீங்க நம்பலாங்க. ஆனா மனுஷனுங்கள மட்டும் தயவு செஞ்சு நம்ப முடியாதுங்க. நம்பாதீங்க. அப்ப இந்த 2 ஆதாயத்த வச்சு இந்த குரோதி வருஷத்துல நீங்க மிகப்பெரிய ஆளாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே. ஆகையால நீங்க கவலையே பட வேண்டாம்ங்க. அதே போல பாருங்க, உங்களுக்கு 8 விரயங்கள் இருக்குங்க. அத நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னா, பொதுவா நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க எப்போதும் எங்கேயுமே கேள்வி மட்டும் கேளுங்க. நீங்க கேள்வி கேட்கும்போது, அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு எதிர் சைடுலருந்து கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஆனா நீங்க கேள்வி கேட்கணும். அதனால இந்த வருஷத்துல 1 கேள்வி கேட்கணும், 2வது கணக்கு பார்க்கணுங்க. இது 2ம் மட்டும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா, உங்க உழைப்பு, உங்களுடைய வருமானம், உங்களுடைய செயல்பாடு, அது மட்டும் இல்லாம பணம், காசு மட்டும் இல்லாம நீங்க எல்லாத்திலயுமே கணக்கு பாருங்க. தப்பே கிடையாதுங்க ரிஷபராசி அன்பர்களே. பொதுவா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் ரிஷபராசி அன்பர்களே. கெட்டவர்கள எப்பயுமே வாழ்வாங்க. ஆனா பின்னாடி வீழ்ந்துருவாங்க. ஆனா நீங்க நல்லவங்க. ஆகையால உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா கடவுள் உங்கள கைவிட மாட்டாருங்க. உங்கள சரி செய்து கொடுக்க வேண்டியது கடவுளுடைய பொறுப்புங்க. ஆகையால உங்களுக்கு நல்ல வழிய மட்டும் தான் அவரு காமிப்பாரு. ஆகையால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே முக்கியத்துவம் குடுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்களே முக்கியத்துவம் கொடுங்க. இத மறக்காம ரிஷப ராசிக்காரர்களே செய்யணும். அதேபோல இந்த ஆண்டு நீங்க செய்ய போறதுனால, இந்த ஆண்டுல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க. அதேபோல தயவு செஞ்சு நீங்க கவலையே படாதீங்க. அதனால யாராவது ஏதாவது உங்கள குழப்புனாங்கன்னா, தயவு செஞ்சு எந்த குழப்பத்துக்கும் நீங்க அடிமையாக வேண்டாங்க. ஏன்னா, உங்களுக்கு 2 ஆதாயம் இருக்குங்க. அதுவே போதுங்க. உங்களுக்கு ஆண்டவன் காப்பாத்துவாங்க. அதேபோல இந்த வருஷம் முழுவதும் நீங்க தயவு செஞ்சு சிவன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. அதேபோல பிரதோஷ நாட்கள்ல நீங்க நந்தி பகவான வழிபாடு செய்யுங்க. நந்தி பகவானுக்கு நீங்க தீபம் போடுங்க. அப்படி நீங்க தீபம் வழியேற்றும்போது நீங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள், குறைகளை எல்லாத்தையுமே நந்தி பகவான் சிவனிடம் கொண்டு போய் சேர்ப்பாருங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. அதேபோல ரிஷபராசி அன்பர்களே, கடவுள் உங்களுக்கு ஆதாயம் கம்மியா கொடுத்திருக்கிறார்ன்னு நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அதனால நீங்க எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. அதேபோல உங்க நல்ல மனசுக்கு கடவுள் நிறைய நல்லதை செய்வாருங்க ரிஷபராசி அன்பர்களே. நீங்க யாருக்குமே எப்பவுமே துரோகம் நினைக்க மாட்டீங்க. அதேபோல உங்களுடைய நட்பு ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிதுனம் ராசி, மகரம் ராசி, கன்னி ராசி, கும்பம் ராசி இவங்க எல்லாருமே உங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கிறாங்க. அதேபோல உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ராசியாக சிம்ம ராசி உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களே, நீங்க எதையும் கவலைப்படாம நீங்க திட்டமிட்ட செயல்பாடுகளை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. உங்களுடைய வெற்றி நிச்சயமாக உண்டுங்க. ஆகையால நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கேள்வி கேளுங்க, கணக்கு போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததா இந்த ஆண்டு தொடக்கத்துல சித்திரை மாதம் 8ஆம் நாள்ல குரு பகவான் பெயர்ச்சி ஆகுறாருங்க. அதனால இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக 5, 7, 9 வீடுகள்ல பார்வையிடுறாருங்க. அதாவது 5 வீட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தெய்வீக பலம் உங்களுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம தடைப்பட்ட திருமணங்கள் அனைத்தும் நடைபெறுங்க. உங்களுக்கு பணப்பிரச்சனை, இடப்பிரச்சனை எல்லாமே சரி செய்யப்படுங்க. அதேபோல உங்ககிட்ட பகையாக இருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே உங்களுக்கு உறவாக வருவாங்க. நிறைய நன்மைகள் உண்டாகுங்க. முடிந்த வரைக்கும் 2வது திருமணம் நடக்குவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதேபோல இந்த 5, 7, 9 வீடுகள்ல குருவோட பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. பணம் பிரச்சனைகள் அனைத்திற்கும் வழி தீருங்க. மொத்தத்துல இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல மக்கள் தொடர்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுல நீங்க முடிஞ்ச வரைக்கும் சுவாமி மலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான சன்னிதானத்துக்கு சென்று ஒரு நாள் இரவு நீங்க அங்க தங்கி இருந்து அந்த முருகப்பெருமானுக்கு 16 விதமான அபிஷேகங்களை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தேன் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில் தடைகள், போராட்டங்கள், இடம் பூமி பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு நீங்கணும்னா லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க
வணங்க வேண்டியதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை நாட்கள்ல மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்க விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பல மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. மொத்தத்தில இந்த ரிஷபம் ராசிக்காரர பொறுத்தவரைக்கும் இந்த குரோத தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பாக இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம வீடியோ பதிவுல சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 75% பலிக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 25% உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே. இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்க முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.